கரூருடைய அந்த உழவர் சந்தை திடல் இங்கே தான் தாவேக்கா வந்து 2வது இடம் கேட்டாங்க. அந்த கரூருடைய அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் 500 மீட்டரில் தான் இந்த இடம்ன்றது இருக்கிறது. இது ஒரு 20 அடி ரோடு. இதுதான் அந்த பகுதியில் ஒரு முக்கியமான ரோடு. இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த உழவர் சந்தைக்கான அந்த இடம்ன்றது மொத்தமாக ஒரு 100 அடிக்கு இந்த இடம்ன்றது இந்த பக்கம் ஒரு 100 அடி, இந்த பக்கம் ஒரு 100 அடி அப்படின்ற அந்த பரப்பளவு இருக்குது. அப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ரோடு தான் போகுது. ஸோ இந்த உழவர் சந்தை ரோடு எங்கே இருக்குது அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி அந்த பேருந்துகள்லாம் போகக்கூடிய ஒரு முக்கியமான ரோடாக இருக்கிறது. ஜிஹெச்சுக்கும் இந்த வழியாக தான் போகணும் அப்படின்றதும் மறுபடியும் முக்கியமான ஒரு விஷயம். கரூர் ரவுண்டானாவுக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் இந்த போக்குவரத்து அப்படின்றது வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே ஒரே மாதிரியான வண்டிகள் போகக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்த சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே இந்த மாதிரியான கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான். இந்த இடத்த தவிர மற்ற எதுவுமே இது மட்டும்தான் ரொம்ப பெரிய இடம். மற்ற எல்லாமே ரோடு சைடு தான். இப்போ ஒருவேளை விஜய் வந்து இந்த பகுதியில் இங்கே தான் அவருக்கு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே க்ரௌட் இருந்திருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒருவேளை ஆம்புலன்ஸ் இருந்தாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவாக இருக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கம்பேரிட்டிவ்லி ரவுண்டானாவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒரு 100 to 100 வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்குது. ஆனால் மற்ற இடம் அப்படின்றது அவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இல்லை. இதுக்குள்ளே அங்கே இருந்த பப்ளிக் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா ரொம்ப டென்ஸ்டாக ரொம்ப அதிகமான நபர்கள் வந்து ஒரு குட்டி இடத்துல கூடுற மாதிரியான இடமாகத்தான் இந்த உழவர் சந்தைன்றது இருந்திருக்கும். ஸோ சுற்றியே நான் காட்டுறேன், உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன இடமாகத்தான் இது இருக்கிறது. நிறைய பேர் அகாமடேட் பண்ண முடியும். இது வந்து வேலுச்சாமிபுரத்தோட ரொம்ப குறுகலான சிக்கலான இடம்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி வந்து சொன்னாங்க. ஸோ அதுதான் உண்மையாகத்தான் இருக்கிறது. வேலுச்சாமிபுரத்தோடு ரொம்ப சின்ன பகுதியாகத்தான் இருக்கிறது.